18ஆம் படி கருப்பனை துணை. என் அன்பு தங்கமே, உனக்கான வாழ்க்கையை உண்மையை உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன். நீ உன்னை விட்டு போனவரை பற்றி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். அவரே கதியின்றி இருக்கும் இந்த நிலையிலும் உண்மை தன்மை மாறாமல் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று தவித்துக் கொண்டிருக்கின்றாய். உன் தவிப்புக்கெல்லாம் நான் ஒரு முடிவை கட்டத்தான் போகிறேன். தீர்வு கிடைக்குமா? நிரந்தரமான வாழ்க்கை எனக்கு சந்தோஷத்தை தருமா என்று யோசிக்கின்றாய். நான் சொல்வது ஒன்றை ஒன்றுதான். மாற்றம் ஒன்று மட்டும்தானே மாறாததாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாற்றத்தை தேடித்தானே என் பிள்ளைகள் இங்கு அழுது தவிக்கின்றார்கள். இதோ உனக்கான மாற்றம் உன்னை தேடி வந்து விட்டது. ஒவ்வொரு சூழ்நிலைகளில் நீ என்னை நோக்கி வந்து கண்ணீர் விடும் போதெல்லாம் நான் அமைதியை மட்டும் காத்து கொண்டு இருக்கின்றேனோ என்று எண்ண வேண்டாம். என் பிள்ளைகளை எந்த நிலையிலும் கைவிடாத ஒரு நிலையைத்தான் நான் கையில் எடுத்திருக்கிறேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. வருகின்ற நிலைகளில் எல்லாம் உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுப்பதற்காக வந்து இருக்கும்போது எதற்காக என் பிள்ளையே நீ இங்கு அழுது தவித்து கொண்டிருக்கின்றாய்? உனக்கு வெற்றியை தருவதற்கும் உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கும் தான் உனக்கானவரை உன்னிடத்தில் நான் அழைத்து வரப்போகிறேன். வருவது எல்லாம் வந்துவிட்டு போகட்டும். இந்த சூழ்நிலைகளை கடந்து தான் ஆக வேண்டிய நிலை இருக்கும்போது, அதை கடக்க வேண்டிய கட்டாயத்தின் என் பிள்ளைகள் இருக்கும்போது நான் அப்படியே நற்றாட்டில் விடுவது போல் விட்டு விடுவேனோ என்றெல்லாம் யோசிக்காதே. உன்னை கைப்பிடிப்பது மட்டுமல்ல, உனக்கான கலையை கற்றுத்தந்து அதில் தேர்ந்து நீ வெற்றியின் வாசலை மிதிக்கும் வரை இந்த அப்பன் உன் கூடவே வந்து உனக்கான செயலை செயல்படுத்தத்தான் போகிறேன். என் பிள்ளையின் வாழ்க்கையின் கனவுகள் என்னவென்று என் பிள்ளைகள் அறிவதற்கு உள்ளதாகவே நான் அறிந்து விட்டேன். அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். இந்த தகப்பனுக்கு தெரியாதா என் தங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று? இதோ உனக்கான சந்தோஷத்தை உனக்கான மாற்றத்தையும் நான் தந்து நீ கேட்ட வரத்தோடு அல்லவா உன்னை இங்கு காத்து அருள்வதற்கு வந்திருக்கின்றேன். இந்த கருப்பனின் அருளோடும் ஆசியோடும் இனி வருகின்ற காலங்கள் உனக்கு நல்லதாகத்தான் இருக்கப் போகிறது. நம்பிக்கையோடு ஒவ்வொரு கட்டங்களையும் கடந்து வந்து இருக்கின்றான். இப்பொழுது வருகின்ற மாற்றங்கள் உனக்கு சாதகமாக இருக்குமோ பாதகமாக இருக்குமோ என்ற நிலையில்தான் உனக்கானவர் உன்னிடத்தில் வருவாரா மாட்டாரா என்று என்னை நோக்கி ஒற்றை கேள்வியை வைத்திருக்கின்றாய். அந்த கேள்விக்கான பதில் உன்னை தாண்டி இங்கு வந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, உனக்கானவரை உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பதுதான் என் கடமையும் பொறுப்பும் கூட. அவர் உன் கூட இருந்தால் உன் எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று எனக்கு தெரியாதா? உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் கூட பயணித்தால் அவரின் சந்தோஷமும் உன்னோடு இங்கு இருக்கும் என்று எனக்கு புரியாதாம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகும் தன்மையில்தான் இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனாலும் சில சமயத்தில் ஏதோ ஒரு ஆகாத நேரத்தில் என்னமோ வந்துவிட்டது, அதனால்தான் இந்த பிரிதலும் வந்துவிட்டது என்று நீ உணர்கிறாய் அல்லவா? அந்த உணர்தல் மட்டும் போதும். உன் மனதில் உள்ள விஷயத்தை மன்னிப்பதற்கும் அவர் தயாராகிவிட்டார். அவருடைய விஷயத்தை நீயும் மன்னித்து விட்டால் இப்பொழுது வருகின்ற காலங்கள் இருவரும் இணைந்து உங்களின் வாழ்க்கையை அடுத்த கட்ட நகர்வினை நோக்கி முக்கியமான விஷயத்தை நோக்கி அங்கு பயணிப்பதற்கு காலம் தயாராகிவிட்டது. அதற்கு முதலில் உன் மனதை தயார்படுத்திக்கொள். உனக்கான விஷயத்தை தயார்படுத்திக்கொள். வெற்றி வாகி சூடும் தருணத்தில் என் பிள்ளைகள் இருந்து கொண்டு இருக்கும்போது முள்ளும் மலரும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். கிரீடம் என்றவுடனே மலர்தான் என்று யோசித்து விடாதே. அந்த முட்களால் நிறைந்த கிரீடமும் நம் தலையை சில சமயத்தில் அலங்கரிப்பதும் உண்டு. ஆனால் பார்ப்பவர்களுக்கு எவ்வளவு அழகாக இருக்கிறான், எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்பது போல் தோன்றும். அந்த உள்ளத்தை ஆராயும் போதுதான், அந்த உட்புறத்தின் தன்மையை இங்கு ஆராயும் போதுதான், ஐயோ நாம் இவ்வளவு கஷ்டத்தை படுகிறோமே, யாருக்குமே தெரியவில்லையே என்று யோசிக்க காலங்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை பற்றி மட்டுமே நீ நினைத்து கொண்டிருந்தால்
உன் வாழ்க்கை என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நீ பதற்றமாக இருப்பாய். அந்த பதற்றத்தை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலையை முதலில் உன்னால் உணர்ந்து கொள்கின்ற காலமும் வரத்தான் போகிறது. என் பிள்ளையே, கை கெட்டிய தூரத்தில் இருந்து கொண்டு இருந்தாலும் என் கைகளுக்கு வந்து சேரவில்லையே என்று சில சமயத்தில் சிலதை பார்த்து நீ ஏங்கி தவித்தாய் அல்லவா? அந்த தவிப்புக்கெல்லாம் உனக்கு விடையாக நானே வந்து சேரத்தான் போகிறேன். உனக்கானவர் உன்னிடத்தில் வரவில்லையோ என்று ஏக்கம்தானே உன்னை மனதளவில் இங்கு பாதித்து கொண்டிருந்தது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அவரையே உன்னிடத்தில் வந்து சேர்த்து உனக்கான வெற்றியை உன் கையில் கொடுத்து சந்தோஷத்தை நீ அனுபவிக்க தயாராகிவிட்டாய் என்பதை உணர்த்துவதற்குத்தான் நானும் வந்து கொண்டிருக்கின்றேன். நடப்பதையெல்லாம் நடந்துவிட்டு போகட்டும். நம்பிக்கையாயிரு என் தங்க பிள்ளையே. உனக்காக உன் கூட யாரும் இல்லை என்று நீ நினைத்த காலங்களை எல்லாம் விட்டு உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் தருவதற்குத்தான் உன் அப்பன் உன் கருப்பண்ணசாமி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். கேட்டபடியே கேட்ட வரத்தோடு உன் அப்பன் தருவதற்கு இங்கு தயாராகி இருக்கும்போது நீ எப்படி சொல்ல முடியும் யாருமே இல்லை என்று? எல்லாவற்றிலும் இந்த அப்பன் உனக்காக, நான் உன்னுடைய வாழ்க்கைக்காக தயாராகிவிட்டேன். நல்லது நல்லபடியாகத்தான் நடக்கப் போகிறது. நம்பிக்கையாயிரு. அவரே வந்து சேர்வாய். வெற்றி உன்வசம்.